உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் அண்மையில் நடந்து முடிந்திருக்கிறது. இறுதியாக பிரச்சாரம் செய்த தற்குறி 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 என்று சொன்னால் கோபம் வருகிற அந்த கட்சி தலைவர் தான் செய்த வேலையால் தான் ஒரு தற்குறி என்பதை நிரூபித்திருக்கிறார். எப்படி என்றால், நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது காந்தி இரட்டை வாக்குரிமை தடுத்தார், காந்தி தனி வாக்காளர் தொகுதி வந்ததை தடுத்தார், அம்பேத்கருக்கும் அவருக்கும் பூனா ஒப்பந்தம் நடந்தது இப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வளர்ப்பார். அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் பழைய வடார்காடு மாவட்டம், தருமபுரியில் இந்த நக்சலைட்டுகளை வேட்டையாடும் போதெல்லாம் இந்த மாதிரி பேப்பர்லாம் வாங்கி வந்து கொடுத்து பாரு, இந்தமாரிலாம் நடக்குது, சுட்டு தள்ளுறாங்க, இவங்க பாரு கையிலேருந்து வெடிகுண்டு எடுத்து வீசுகிறாங்க, போகிறாங்க வரான்னு சொல்லி அரசியல் வளர்ப்பார். எந்த கட்சி கூட்டம் நடந்தாலும் என்னை எடுத்து போய் நிறுத்த வச்சு அரசியல் கூட்டத்தை கவனிக்க வைப்பார். கவனிக்க வச்சுட்டு உக்காந்துரு, இதை நம்ம பொட்டலம் வாங்கி வந்து கொடுப்பாரு. அதை கேட்டுட்டு வரும்போது பொட்டலம் வாங்கி நான் வரணும். சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினப்பவும் வந்தார் வாணியம்பாடிக்கு. வாணியம்பாடியில் 1/1/81 நடந்த மிகப்பெரிய ரயில் விபத்துக்கு எம்ஜிஆர் வந்தார். அந்த ரயில்வே மந்திரி மத்திய ரயில்வே மந்திரி காங்கிரஸ் பீரியடில் அவங்க எல்லாரும் வந்தாங்க. இப்படியா நாங்கள்லாம் வந்தோம். எதுக்கு இதெல்லாம் குறிப்பிட்றேன்னா, குழந்தைங்களுக்கு அரசியல் சொல்லி பெற்றோர்கள் வளர்ப்பாங்க. இது உலக வரலாறு, உலக இயல்பு, உலக நடைமுறை. இவர் சொல்கிறாரு, சாக்லேட்டு கேட்டு ஆய்வுறீங்களே, சாக்லேட்டு ஓட்டு, சாக்லேட்டு அரசியல், சாக்லேட்டு கேட்டு ஆயிடுறீங்கள, அதுமாரி அப்பா அம்மா தாத்தா பாட்டிங்க எல்லோரும், பெரியம்மா பெரியப்பா, அத்தை மாமா மாமி மாமன் மாமி எல்லோரையும் டார்ச்சர் பண்ண சொல்லி பல டார்ச்சர் வீடியோக்கள் இப்போ வந்துன்னு இருக்குது. குழந்தைங்க பண்ண டார்ச்சர். ஆக அரசியலை மூத்தவர்கள், முன்னோர்கள், மூத்த தோழர்கள், அரசியலில் அனுபவம் வாய்ந்தவர் கற்றுக் கொடுக்க இளம் குழந்தைகள், இளம் சிறார்கள் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இவர் குழந்தைகளாண்ட அரசியலை கற்றுக்கொள்ளணும், பெற்றோர் சொல்லணும். பெற்றோர்களுக்கு குழந்தைங்க சொல்லி டார்ச்சர் செய்யும் அளவு மன உளைச்சல் ஏற்படுத்தி உளவியல் ரீதியாக தாக்குதல், அது ஒரு உளவியல் தாக்குதல். இப்போ இவர் ஓட்டு வாங்கியிருக்கிறதெல்லாம் உளவியல் தாக்குதல் நடத்தி வாங்கியிருக்கிற ஓட்டு, அட்டூழியமான ஓட்டு, ரொம்ப கொடுமையான ஓட்டு. இப்படி ஒரு கொடும்பாவியை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை உலக வரலாற்றில். பல கொடும்பாவிகள் இருந்திருக்கிறார்கள். பெற்றோர்களை பிறந்த குழந்தைங்க டார்ச்சர் பண்ணுறது, தாத்தாங்களை டார்ச்சர் பண்ணுற கொடுமை எங்கேயுமே பார்த்ததில்லை. அவங்களுக்கு அரசியல் ஊட்டணும், சொல்லணும், ஆனால் செயல்படுத்துவதற்கு அவங்களுக்கு அது வயசு கிடையாது. செயல்பாட்டு கொண்டு வருவதற்கான வயசு அது கிடையாது. எனவே அவங்களுக்கு நம்ம அரசியலை சொல்லி வளர்ப்பாங்க. இந்த விலைவாசி இப்படி ஏறுது, இந்த நடைமுறையில் இருந்தால் இப்படி நடக்குது, இடஒதுக்கீடு இப்படி நடக்குது, அந்த சத்தம் வரத்துக்கு ஃபேனை போட்டான் நடக்குதுன்னு சொல்லி பெற்றோர்கள் வளர்ப்பாங்க. எனவே தோழர்களே, இது ஒரு உளவியல் தாக்குதல் நடத்திய இந்த மாதிரி தற்குறின்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்லுவாங்க, மிக கேவலமான சாக்லேட்டு ஓட்டு வாங்கியிருக்க, சாக்லேட்டு கேட்டு அழுவது போல் அழுது ஓட்டுவான். பெரியவர்களுக்கு உன்னுடைய கொள்கையை சொல்லி, அரசியலை சொல்லி நீ பிரச்சாரம் செய்தால் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க, 18 வயசில் பேர் சேர்ந்தவங்க தானாக போடுவாங்க. நீ கொள்கையை சொல்லி, அரசியலை சொல்லி நடைமுறை செய்ய வேண்டியது. ஒரு புது கட்சி தொடங்கினா எதிர்க்கிறேன்னு சொன்னால் நடுவண அரசையும் எதிர்க்கணும், உள்ளூர் அரசையும் எதிர்க்கணும். 2 அரசும் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களையும் தவறுகளையும் ஊழல்களையும் எடுத்து காட்டினா நீ யோக்கிய டேஷு. ஆனால் ஒருத்தனை மட்டுமே திட்டுவேன், தீய சக்தி ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லி, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்கிற, ஓம் சக்தி பராசக்தின்னு இந்து சமய தெய்வமான நம்முடைய குலதெய்வமான மாரியத்தாவை இழிவுபடுத்துகிற. கேட்டால் ஜோசப் விஜய் இழிவுபடுத்துகிறார், கிறிஸ்டின்னு மத பிரச்சனை ஆகிடும். அது எந்த மத பிரச்சனைக்காரனும் கண்டுக்கல, எந்த பாஜகக்காரன். நேரம் வேறு எவனாவது ஒருத்தன் பாசக ஆவாதவன் ஒருத்தன் சாமியை பற்றி சொல்லியிருந்தால் பிடிச்சிக்கிறீங்க. பாசக ஆணவன் ஒருத்தன் சாமி பற்றி அவங்க போடக்கூடிய முழக்கத்தை, ஓம் சக்தி முழக்கத்தை போட்டதை இழிவுபடுத்தினா அதை வரவேற்கிறீங்க. இப்படி ஒரு கேவலமான ஒரு உளவியலை குழந்தைங்க மத்தியில் கொடுத்து, அந்த குழந்தைங்க இன்னும் அடுத்து இவர் பல 5 வருஷங்களை சந்திப்பாரா, இல்லை எவ்வளவோ பெரிய எதிர்கட்சி ஆனார். விஜயகாந்த் உங்கள் அப்பா நடித்த
உங்கள் அப்பா பண்ண டைரக்ஷனில் தொழிலாளி வேஷத்தில் நடித்து பெரிய புரட்சி கலைஞராக புரட்சி நடிகராக இருந்தார் விஜயகாந்த். அவர் கூட அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால தான் எதிர்கட்சி ஆனார். யாருமே ஜெயிக்கல மற்ற கட்சியிலேருந்துன்னு அவர் எதிர்கட்சி அங்கீகாரம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதோடு அவர் முதல்வர் ஆகிறதுக்கு கூட அவருக்கு தகுதி உண்டு. அப்படியாப்பட்டவரையே தமிழ்நாட்டு மக்கள் முதல்வர் ஆகலை, பாதி சீட்டு கொடுத்து எதிர்கட்சி தான் ஆக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார், என்ன கதை முடிஞ்சது. அதுபோல் உளவியல் தாக்குதல் நடத்துறது, குழந்தைங்களை தூண்டி விடுறது, முட்டாய் ஷப்பி மாமாவா நீ இல்லை? முட்டாய் சப்பின்னுங்கிறாரு. எங்கள் வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், முட்டாய் சப்பின்னு. அது மாதிரி முட்டாய் சப்பி வாத்தியார். முட்டாய் கேட்டு ஆயிரம் மாதிரி ஆயிங்க, சாக்லேட்டு கேட்டு ஆயிரம் மாதிரி ஆயிங்க. ஏன்டா சாக்லேட் பாப்பா, சாக்லேட்டு கேட்டு ஆயிரம் மாதிரி ஆயிங்கன்னு ஓட்டு கேட்டுக்கிறேன். இது மோசமான ஒரு அரசியல். வருங்காலத்தில் குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணுறான், விஷம் வச்சு சாவடிப்பான். அப்பா அம்மாவை ஆயா தாத்தாவை விஷம் வச்சு சாவடிப்பான்னு ஒரு பொண்ணு சொல்லிக்குது. எவ்வளோ கொடுமையான ஒரு உளவியலை வளர்த்து விட்றான் சின்ன பசங்களுக்கு. பார்த்துங்க பெற்றோர்களே, கவனமாக இருங்க. பிள்ளைங்களை அந்த தற்கூரி கூட்டத்திலேருந்து பிரித்து கவனமாக வளங்க. நன்றி, வணக்கம்.